ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 12 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா யூடியூபோட பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி கரண்ட் அஃபேர் 2025ன்னு கொடுத்துருப்போம். அதுல நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துருங்க. இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இப்பதான் மேம் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ரயில்வே எக்ஸாம் படிக்க போறேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன், பேங்க் எக்ஸாம் படிக்க போறேன், நேவி அண்ட் ஆர்மி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்திருப்போம். நீங்க எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கான தனி பேட்ச் கொடுத்திருப்போம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே அதுல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட கிளாஸஸ் எல்லாமே ஓபன் ஆகும். அதே இது எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் எம்டிஎஸ் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஃபீஸ் டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 499. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which organization has released a report titled Education and Nutrition Learn to Eat Well, கல்வி மற்றும் ஊட்டச்சத்து நன்றாக சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் எந்த அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ. ஓகே, யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஓகேவா? சோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? பாரிஸ், பிரான்ஸ்ல இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த தீம் ஃபார் இன்டர்நேஷனல் யோகா டே 2025? 2025ஆம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்திற்கான கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட தீம் என்ன அப்படின்னா யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த். இதுதான் 2025க்கான தீம். யோகா டே எப்போ அப்படின்னா ஜூன் 21. இதுதான் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யோகா டே. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த். விச் இந்தியன் ஸ்டேட் இஸ் த ஹோஸ்ட் ஆஃப் ஏசியா கப் ஹாக்கி 2025? 2025ஆம் ஆண்டு ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியை நடத்தும் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா பீகார். ஓகே, சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட ஐஎன்எஸ் தர்காஷ் எந்த வகையான கடற்படை கப்பல்? வாட் டைப் ஆஃப் நேவல் வெசல் இஸ் ஐஎன்எஸ் தர்காஷ் தட் வாஸ் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ்? இந்த ஐஎன்எஸ் தர்காஷ்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிகேட், அதாவது போர் கப்பல்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் கண்ட்ரி ரீசன்ட்லி ரிலீஸ்டு த ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷனல் ஏஐ சேஃப்டி ரிப்போர்ட் 2025? எந்த கண்ட்ரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா யூகே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, யுனைடெட் கிங்டம் ஃபர்ஸ்ட் எவர் ஏஐ சேஃப்டி ரிப்போர்ட் 2025 என்ன பண்ணிருக்காங்க? ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, which ministry released the report titled How Does Climate Change Impact Women and Children Across Agroecological Zones? வேளாண் சூழலியல் மண்டலங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் காலநிலை மாற்றம் எவ்வாறு பாதிக்கிறது என்ற தலைப்பில் எந்த அமைச்சகம் அறிக்கையை வெளியிட்டது? சோ பெண்கள் மற்றும் குழந்தைகள்னு வந்திருக்கு. அப்ப எந்த அமைச்சகமா இருக்கும்? மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். What is India's rank in the 2025 UNCTAD Readiness for Frontier Technologies Index? 2025ஆம் ஆண்டுக்கான UNCTAD எல்லைப்புற தொழில்நுட்பங்களுக்கான தயார்நிலை குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவோட பிளேஸ் என்ன அப்படின்னா 36th. அடுத்த கொஸ்டின். Which country recently honored Prime Minister Narendra Modi with its highest civilian award, மித்ரா விபூஷனா? ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த நாடு தனது மிக உயர்ந்த குடிமகன் விருதான மித்ர விபூஷணத்தை வழங்கி கௌரவித்தது? எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஓகே, ஸ்ரீலங்கா பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு அங்க இருக்கக்கூடிய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, அதோட நேம் என்ன அப்படின்னா மித்ரா விபூஷனா. ஓகே, அந்த அவார்டோட நேமும் பாத்துக்கோங்க, யாரு கொடுத்திருக்காங்க, யாருக்கு கொடுத்திருக்காங்கிறதையும் பாத்துக்கோங்க. ஓகே, சோ ஸ்ரீலங்கா பிஎம்க்கு கொடுத்திருக்காங்க. அந்த இதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்ரா விபூஷனா. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which state government has launched the பாகிரத் ஆப் டு பூஸ்ட் வாட்டர் கன்சர்வேஷன்? நீர் பாதுகாப்பை அதிகரிக்க பாகிரத் என்ற செயலியை அறிமுகப்படுத்திய மாநில அரசு எதுன்னு கேட்டிருக்காங்க.
எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஓகே, சோ உத்தரகாண்ட்ல ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிரத். ஓகே, சோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் பாதுகாப்பை வந்து அதிகரிக்கிறதுக்காக. ஓகேவா, சோ எதுக்காக அப்படின்னா டு பூஸ்ட் வாட்டர் கன்சர்வேஷன். ஓகே, வாட்டர் கன்சர்வேஷனை அதிகப்படுத்துறதுக்காக பாகிரத்ங்க கூடிய ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட். ஓகே, இல்லனா உத்தரகாண்ட் ரீசெண்டா என்ன ஆப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பாகிரத் ஆப் எதுக்காக ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்பாங்க. எதுக்குன்னா டு பூஸ்ட் வாட்டர் கன்சர்வேஷன். ஓகே, எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். உத்தரகாண்ட் பாகிரத்னு ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எதுக்கு அப்படின்னா டு பூஸ்ட் வாட்டர் கன்சர்வேஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின். அக்கார்டிங் டு பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, what is the unemployment rate in rural areas for the year 2024? காலமுறை தொழிலாளர் படை கணக்கெடுப்பின்படி 2024 ஆண்டிற்கான கிராமப்புறங்களில் வேலையின்மை விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 4.2%. மண்டோவி ரிவர் that was recently seen in news is the lifeline of which state? சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட மண்டோவி நதி எந்த மாநிலத்தின் உயிர்நாடி ஆகும்? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவாவோட உயிர்நாடி தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மண்டோவி ரிவர். Which two states have jointly conducted a நீல்கிரி தார் சென்சஸ் in April 2025? எந்த ஸ்டேட்டா இருக்கும்? கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டிப்பா நம்மளோட தமிழ்நாடு இருக்கும் இதுல, அப்படிதானே? ஏப்ரல் 2025 எந்த 2 மாநிலங்கள் இணைந்து நீலகிரி தார் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தின? சோ எது அப்படின்னா நீலகிரி தார் மக்கள் தொகையில நீலகிரி தார் தொகை கணக்கெடுப்பை. ஓகேவா, சோ அந்த நீலகிரி தார் இருக்கு இல்லையா, சோ நீலகிரி வரையாடு. ஓகே, சோ நீலகிரி வரையாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட கணக்கெடுப்பை வந்து நடத்திருக்காங்க. எந்த 2 மாநிலங்கள் அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா. ஓகேவா, சோ கொஸ்டின் வந்து தமிழ் மீடியம்க்கு கொஞ்சம் தப்பா இருக்கு. ஏப்ரல் 2025 எந்த 2 மாநிலங்கள் இணைந்து நீலகிரி வரையாடு தொகை கணக்கெடுப்பை நடத்தின? ஓகேவா, சோ எத்தனை நீலகிரி வரையாடு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு கணக்கெடுப்பு வந்து நடத்திருக்காங்க. எந்த 2 மாநிலங்கள் அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா. ஓகே, National Safe Motherhood Day is observed on which day annually? தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே எப்போ அப்படின்னா ஏப்ரல் 11. ஓகே, சோ தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 11. Which state government has declared a new wildlife sanctuary named டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அபியரான்? டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அபியரான் என்ற புதிய வனவிலங்கு சரணாலயத்தை அறிவித்துள்ள மாநில அரசு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகேவா, சோ டாக்டர் அம்பேத்கர் அபியாரான் அப்படிங்கக்கூடிய ஒரு வனவிலங்கு சரணாலயத்தை அறிவிச்சுள்ள மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகே, எக்ஸாம்ல கேட்பாங்க. இல்லனா மத்திய பிரதேசத்துல ரீசெண்டா டிக்ளேர் பண்ண வைல்ட் லைஃப் சான்ச்சுரியோட நேம் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அபியரான். இல்லனா இந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரி எந்த ஸ்டேட்ல ரீசெண்டா இது பண்ணிருக்காங்க, வனவிலங்கு சரணாலயத்தை எந்த மாநிலம் வந்து அறிவிச்சிருக்குன்னு கேட்பாங்க. சோ எங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துல. ஓகே, எப்படினாலும் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. Which ministry is responsible for the implementation of PM Poshan scheme? பிரதம மந்திரி போஷன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எந்த அமைச்சகம் பொறுப்பாகும்? எது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அடுத்த கொஸ்டின். Which institution has launched a report on automotive industry powering India's participation in global value chains? வாகன தொழில் உலகளாவிய மதிப்பு சங்கிலிகளில் இந்தியாவின் பங்களிப்பை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் எந்த நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது? சோ எந்த நிறுவனம் அப்படின்னா நிதி ஆயோக். ஓகே, சோ அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இன்ஸ்டிடியூஷன்? நிதி ஆயோக். ஓகே, நிதி ஆயோக் தான் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி பவரிங் இந்தியாஸ் பார்ட்டிசிபேஷன் இன் குளோபல் வேல்யூ செயின்ஸ் இந்த தலைப்புல வந்து ஒரு அறிக்கையை வந்து என்ன பண்ணிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. யாரு? நிதி ஆயோக். ராம்கார்க் லேக் which was seen in news is located in which state? ராம்கர் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சோ ராம்கர் ஏரி எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, ராம்கர் ஏரி எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகே, மறக்காம இருக்கிறதுக்கு ராம். ஓகே, சோ ராம்னா யாரு? ராமரை நினைச்சுக்கலாம் நீங்க. ஓகேவா, சோ லார்ட் ராம நினைச்சுக்கலாம். நினைச்சிட்டீங்கன்னா அவர் வந்து ராஜா தானே. சோ அப்போ ராம்கர் அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ராம்கர் ஏரி எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல. Which state has become the first in India to achieve total digital literacy? இந்த கொஸ்டினை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. லிட்ரஸி. ஓகே, சோ யாரா இருக்கும்? கேரளாவா தான் இருக்கும். இந்தியாவில் முழுமையான டிஜிட்டல் கல்வியறிவை அடைந்த முதல் மாநிலம் எது? எது? கேரளா. ஓகே, அடுத்த கொஸ்டின். தீனபந்து சோட்டுராம் தெர்மல் பவர் பிளான்ட் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? தீனபந்து சோட்டுராம் அனல் மின் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சோ தீன்பந்து சோட்டுராம் அனல் மின் நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானால இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின்.
இம்கியூங் ட்ரைப் இஸ் பிரைமர்லி ஃபவுண்ட் இன் விச் ஸ்டேட்? இம்கியூங் பழங்குடியினர் முதன்மையாக எந்த மாநிலத்தில் காணப்படுகிறார்கள்? அந்த பழங்குடியினரோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரை வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, நாகாலாந்து. இந்த இம்கியூங் ட்ரைப் வந்து நாகாலாந்துல இருக்காங்க. இல்லைன்னா நாகாலாந்துல இருக்கக்கூடிய ட்ரைபோட நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த ட்ரைபோட நேம் வந்து ஆப்ஷனுக்கு வந்துடும். கொஷினையும் படிச்சுக்கோங்க, ஆப்ஷனையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இம்கியூம் ட்ரைப் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள், எந்த மாநிலத்தில் காணப்படுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகாலாந்துல. ஓகே, அடுத்த கொஸ்டின். டேவிஸ் ஸ்ட்ரைட் that was recently seen in news is part of which ocean? சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட டேவிஸ் நீரிணை எந்த பெருங்கடலின் ஒரு பகுதியாகும்? எதோட ஒரு பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் பெருங்கடலோட ஒரு பகுதி தான் இந்த டேவிஸ் நீரிணை. ஓகேவா? சோ விச் கண்ட்ரி இஸ் த ஹோஸ்ட் ஆஃப் பலிகட்டன் எக்ஸசைஸ்? ஓகே, பலிகட்டன் எக்ஸசைஸோட ஹோஸ்ட் கண்ட்ரி எது? இந்த பலிகடன் எக்ஸசைஸ நடத்தக்கூடிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. பலிகடன் பயிற்சி 2025 நடத்தும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. பிலிப்பைன்ஸ். ஓகே, பலிகடன் எக்ஸசைஸ் எந்த நாட்டோடது? பிலிப்பைன்ஸோடது. ஓகே, அடுத்த கொஸ்டின். Who has been appointed as the chairperson of the 23rd Law Commission of India in April 2025? ஏப்ரல் 2025 இந்தியாவின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா தினேஷ் மகேஸ்வரி. ஓகேவா? சோ யாரு? தினேஷ் மகேஸ்வரி. ஓகேவா? சட்ட ஆணையத்தின் தலைவரா ரீசெண்டா நியமிக்கப்பட்டவங்களோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தினேஷ் மகேஸ்வரி. எத்தனாவது சட்ட ஆணையத்தின் தலைவர் அப்படின்னு பாத்துக்கோங்க. இவர் எத்தனாவது தலைவர் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. எத்தனாவது? 23rd. ஓகே, சட்ட ஆணையத்தோட எத்தனாவது தலைவர்? 23rd தலைவர். அவங்களோட நேம் வந்து தினேஷ் மகேஸ்வரி. ஓகே, 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தினேஷ் மகேஸ்வரி. ஓகேவா? சோ 23rd லா கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது யாரு? 23rd லா கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்பர்சன் யாரு? 23rd சேர்பர்சன் யாரு அப்படின்னா தினேஷ் மகேஸ்வரி. ஓகேவா? சோ எத்தனாவது அப்படிங்கறதையும் நீங்க படிச்சுக்கணும், அவங்களோட நேமும் படிச்சுக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். Which wildlife sanctuary has become the second cheetah site after குனோ நேஷனல் பார்க்? குனோ தேசிய பூங்காவிற்கு பிறகு இரண்டாவது சிறுத்தைகள் தளமாக மாறியுள்ள வனவிலங்கு சரணாலயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓகே, ஸோ எது அப்படின்னா காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த குனோ வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதாவது இந்த குனோ நேஷனல் பார்க் எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துல தான் இருக்கு. இந்த காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. ஓகே, இந்த குனோ வைல்ட் லைஃப் சாங்சுரிலையும் பாத்தீங்கன்னா அதிகமான அளவு சீட்டா தான் இருக்கும், அதாவது சிறுத்தைகள் தான் இருக்கும். இந்த காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரிலையும் பாருங்க அதிகமான அளவு என்ன இருக்கும்? சிறுத்தைகள் இருக்கும். அப்போ குனோ வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு அடுத்து ரெண்டாவதா அதிகமான அளவு சிறுத்தைகள் இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இந்த காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரியில. ஓகேவா? குனோ வைல்ட் லைஃப் சாங்சுரி மத்திய பிரதேசத்துல இருக்கு. இங்கதான் என்ன இருக்கு? சிறுத்தைகள் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரியிலயும் என்ன இருக்கு? சிறுத்தைகள் வந்து அதிகமா இருக்கு. எதுக்கு அடுத்தபடியா? குனோ வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு அடுத்தபடியா. ஓகேவா? Which country has launched the Zinshu 20 mission in April 2025? இந்த நேம் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். Zensho யாரு? சைனா. ஓகேவா? சோ Zensho 20 மிஷன் இன் ஏப்ரல் 2025ல யார் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க? ஏப்ரல் 2025ல Zensho 20 மிஷனை லான்ச் பண்ணிருக்கிறது எந்த கண்ட்ரி அப்படின்னா சைனா. ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஏப்ரல் 2025ல சைனா வந்து எந்த மிஷனை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. சோ எது ஆப்ஷன்ல இருக்கும்? அப்போ Zensho 20 வந்து ஆப்ஷன்ல இருக்கும். சோ சைனா ஏப்ரல் 2025ல லான்ச் பண்ண மிஷனோட நேம் வந்து சென்ஷோ. ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கண்ட்ரியும் ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க என்ன மிஷன் லான்ச் பண்ணிருக்காங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கம்லா பெர்சத் பிசாசர் ஹாஸ் பீன் எலெக்டட் as பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரி இன் ஏப்ரல் 2025? நீங்க வந்து கமலா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் நேமும் ஞாபகம் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. எக்ஸாம்ல நமக்கு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. சோ நீங்க கமலா இல்ல கம்லா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 2025 எந்த நாட்டின் பிரதமராக கமலா பெர்சாத் பிசேசர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? சோ இவங்க எந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா ட்ரினிடாட் டொபாகோ. ஓகே, ட்ரினிடாட் டொபாகோவோட பிரைம் மினிஸ்டர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கமலா பெர்சத் பிசாசர். ஓகேவா? சோ நீங்க கமலான்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கமலா, ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ இந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலா. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஜலஜ் ப்ராஜெக்ட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப், ஜல்லுன்னு வந்தாலே அது என்னது? வாட்டர்னு தான் அர்த்தம். ஓகேவா? இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் மினிஸ்ட்ரி? ஜலஜ் திட்டம் எந்த அமைச்சகத்தின் முன் முயற்சின்னு கேட்டிருக்காங்க. அப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஜல்லுன்னு வந்தாலே அது வாட்டர்னு அர்த்தம். சீக்யூர் ப்ராஜெக்ட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் கண்ட்ரி? எந்த கண்ட்ரியோட ப்ராஜெக்ட் அது?
யூகே. ஓகேவா? ஸோ யுனைடெட் கிங்டம். ஓகே. இதே மாதிரி நம்ம எல்லா மந்த்ல உள்ள முக்கியமான கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது போக இன்னும் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட ஃப்ரீ கரண்ட் அஃபேர் வந்து அதுல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வளன்னு நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஒன் லைனரா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல குரூப் டி எக்ஸாமுக்கும் சரி, எம்டிஎஸ் எக்ஸாமுக்கும் சரி, இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 20-25 கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது அன்னைக்கே அப்படியே படிச்சிருங்க. நிறைய கொஸ்டின் வந்து நம்ம இதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நான் குரூப் டிக்கு கரண்ட் அஃபேரே படிக்கல, எம்டிஎஸ்க்கு கரண்ட் அஃபேரே படிக்கல, இல்ல ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன், இனிதான் நான் ரிவிஷன் பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் அப்ளை பண்ணிருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நான் டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கணும், நான் பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன், ரயில்வே படிக்கிறேன், டெய்லி பேசிஸ்ல எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருவோம். நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 20 இல்லைன்னா 25 நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நியூஸ் தான் இருக்கும். அதை கொஸ்டினா நாம கன்வெர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் 25 கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணலாம். அப்ப டெய்லி இந்த 20 கொஸ்டினை படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா மந்த் எண்ட்ல உங்களுக்கு பேர்டனா இருக்காது. எக்ஸாமுக்கு முன்னாடியும் லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்னாலும் எடுத்து நாம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ கரண்ட் அஃபேர் வந்து டெய்லி பேசிஸ்ல படிங்க. அதே மாதிரி இப்பதான் மேம் நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன், இப்பதான் காலேஜ் முடிச்சேன், நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரயில்வேக்குள்ள போகணும், எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும், பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நான் ஆர்மி எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ண போறேன், அதே மாதிரி நேவி எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ண போறேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன், லேப்டாப் இதை நல்ல விதமா பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு 18 வயசுல உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நல்ல வேலைக்கு போயிடலாம். ஏன்னா இங்க மினிமமா பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் குரூப் டி எக்ஸாமுக்கு 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். கேஸ் நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு டேட் வரைக்கும் 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் தான். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் தான். என்டிபிசிக்கு குவாலிஃபிகேஷன் பாருங்க 12ஆம் கிளாஸ். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு 12ஆம் கிளாஸ். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்க்கு குவாலிஃபிகேஷன் 12ஆம் கிளாஸ் தான். அப்போ கண்டிப்பா எல்லாருமே இப்ப காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு தான் போயிருப்பீங்க. அப்ப இந்த குவாலிஃபிகேஷன் வச்சு வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க காலேஜ் படிக்கிறீங்கன்னா சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எழுதுங்க. இது எல்லாத்துக்கும் சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே எஸ்எஸ்சிக்கும் சிலபஸுக்கு ஒன்னே ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். ரயில்வேக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். எஸ்எஸ்சிக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். இவ்வளவுதான் சிலபஸே. இந்த சிலபஸை தரோவா படிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்னாலும் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லோ லெவல் எக்ஸாம் குரூப் டியோ இல்ல எம்டிஎஸ்ஓ இல்ல சிஹெச்எஸ்எல்ஓ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் டிகிரி லெவல்ல இருக்க சிஜிஎல் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க படிச்சுக்கலாம். அப்ப எப்படினாலும் ஒரு 18 வயசை நீங்க கடந்து வரும்போது காலேஜ் முடிக்கும் போது கையில உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா டிகிரி முடிச்சு மாஸ்டர் டிகிரி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனா அந்த 18 வயசுல இந்த எக்ஸாம் எழுதுங்க, ஒரு குரூப் டி எக்ஸாம் வருது, இதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன், நான் எப்படி 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனுக்கு எக்ஸாம் எழுதுவேன்பாங்க. அந்த காலேஜ் படிக்கும் போது நமக்கு தோணும் 10th தானே குவாலிஃபிகேஷன், குரூப் 4 எக்ஸாம் எழுத சொல்றாங்க, எம்டிஎஸ் எக்ஸாம் எழுத சொல்றாங்கன்ட்டு. ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட வேல்யூ தெரியும். ஏன்னா இப்ப ரயில்வேல ஒரு என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எழுதி நீங்க பாஸ் பண்ணி உள்ள போறீங்கனாலோ ஒரு டிடிஆரா நீங்க போலாம். ஒரு டிடிஆர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், என்டிபிசிக்குள்ள நிறைய போஸ்ட் வரும், கிராஜுவேட்டுக்கு தனியா அண்டர் கிராஜுவேட்டுக்கு தனியா. அதை இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நமக்கு டைம் ஆகிரும். ஒரு டிடிஆரா போகும்போது எவ்வளவு இதா இருக்கும்னு பாருங்க, ஒரு கெத்தா இருக்கும். குரூப் டில அதே மாதிரி தான், ட்ராக் மெயின்டெனர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎல் அண்ட் ஏசின்னு நிறைய போஸ்ட் இருக்கு. ரயில்வேக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன்ல இருந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நிறைய போஸ்ட் இருக்கு. அதே மாதிரி நேவி எக்ஸாம், ஆர்மி எக்ஸாமுக்குலாம் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். பட் என்னன்னா நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்கிறது இல்ல. ஓகேவா? சோ அந்த அவேர்னஸை 18 வயசுலயே கொண்டு வாங்க. வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிளிக் ஆகும். ஓகே? ஏன்னா எல்லாரும் 18 வயசுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, உட்காந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நாம உட்காந்து படிக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். அப்படிதானே? அப்ப அந்த வயசுல கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி. அந்த 18 வயசுல
வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லைன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன் பக்கம் போகாம உங்களோட ஸ்டடீஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 3 வருஷம் கழிச்சு காலேஜ் முடிக்கும் போது உங்க லைஃப் வந்து எப்படி இருக்கும், அப்பவே வெல் செட்டில்டா இருக்கும். ஏன்னா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை தேடுறதுங்கிறது ரொம்ப கொடுமையான ஒண்ணா இருக்கும். ஏன்னா எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. வேலைக்கு போலையா, இன்னும் படிச்சு முடிச்சிட்ட, வீட்லயே இருக்க, கல்யாணம் பண்ணா என்ன, அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினா கேட்பாங்க. அதுக்கு நாம ப்ராப்பரா அந்த 18 வயசை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா எல்லாத்தையும் படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 20 வயசு 21 வயசுல யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிடிஆர் அப்படிம்பாங்க, இல்ல ஒரு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றோம், இல்ல ரயில்வேல கிளியர் பண்றோம், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கிளியர் பண்றோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு அடையாளம் இருக்கும். பினான்சியலா யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஓகேவா? கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது உங்களுக்கான ஒரு அடையாளம். அதை உருவாக்குங்க. அதுக்கு டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு படிக்கலாம். ஓகேவா? சோ கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கறத விட இஷ்டப்பட்டு படிங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்லையும் சரி, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் சரி, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட், இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் பத்தி எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, ஒரு டைம் தான் நீங்க வந்து 1999 பே பண்ண போறீங்க நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு. உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் கொடுத்துருவோம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிக்க ஆரம்பிங்க. என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம் அக்டோபர் 21 நோட்டிபிகேஷன், அண்டர் கிராஜுவேட்டுக்கு அக்டோபர் 28 நோட்டிபிகேஷன் வருது. இதுக்கான நியூ பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நம்ம கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட்னா மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.